அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸ் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் கேட்டவங்களுக்கு செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே அனுப்பியிருப்பேன். கேட்டவங்களுக்கு அதனுடைய ரூலு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு வரணுமா வேணாமல் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடியது. இது நம்ம நீங்களே கற்றுக்கலாங்க. என்கிட்டலாம் கிளாஸ் வரணும்னு அவசியம் கூட இல்லை. பயிற்சி எடுக்கணும். நீங்கள் உங்கள் இதில் மேக்ஸை வச்சு நிறைய மேத்தமெட்டிக்கல் கணக்கு போடுங்க. கணக்கு மேக்ஸ் போட்டு 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 பார்த்தீங்கன்னா தான் வரும். என்ன அதுக்கு ஒரு நாட்கள் அதிகமாகும், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடியெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இந்த கிளாஸோட அதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் கிளாஸ் மறுபடியும் அடுத்த வருடம் மட்டும்தான் எடுப்பேன். இந்த வருடம் இந்த கிளாஸோட லாஸ்ட் ஆப்ஷன் கிளாஸ். பொசிஷன் கிளாஸ் ஒன்று இருக்குது இந்த வருஷத்தில். ஆப்ஷன் கிளாஸ் இந்த இடத்தோட லாஸ்ட். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 25,200 ஃபுட்டு 85 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறது ட்ரை பண்ணுவோம், 85 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, காலையிலேருந்து இவருங்கிறது 85 ரூபா நோக்கி போகிறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே வந்தால் தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். நீங்கள் யூடியூப்ல அது மற்றவங்களுக்கு தேவையே இல்லை. அது ஏன் இங்கிருந்து திரும்பிச்சுங்கிறதுக்கான விடையெல்லாம் வேணும். ஏன் இங்கிருந்தே திரும்பினாங்க அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் இருக்கு. அது வேண்டாம் விடுங்க. நீங்க இங்க வந்தாதான் உங்க முடிவை நான் யூடியூப்ல எடுக்க சொல்லிக்கிறேன். பாருங்க, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்க? இவ்வளவு ஏறினதையும் பிரீமியம் பெருசெல்லாம் காலையில இந்த இடத்துல எல்லாம் புட்டுக்கு சைட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா உங்க கதை முடிஞ்சது. கரெக்டுங்களா? புட்டு எடுத்ததா பிரீமியமா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா எகைன் இங்க 45 ரூபாய்க்கு போயிட்டு இங்கிருந்து ஏன் இதை திரும்பிடுச்சு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் இதுக்கு மேல ஃபர்தரா போக முடியாது அப்படிங்கிறதுக்கு ரூல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த வேல்யூக்கு வரும்போது நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன ப்ராஃபிட், உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? நம்ம புள்ளியில தான் கடைசி வரைக்குமே என்ன நடந்திருக்குங்க? ஃபைட்டு அங்கதான் நடந்திருக்கு. ஏன் இந்த கேள்வி எழணும்? மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேட், ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மண்டே உங்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர் கொடுத்துட்டு போகும். அதுக்கு சைக்காலஜிக்கலும் ஒரு காரணங்கள் இருக்குங்க. அதுக்கு ஏன் மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சைக்காலஜியும் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சொல்றேன் என்னங்கிறத பாருங்க, நீங்களே சிந்திங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க, பெருசெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் அடுத்த லெவல் நான் காலையில் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.